ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சம் வெளியில் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். சரி, சும்மா அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏஎஃப்சி அப்படின்ற ஒரு கடைக்கு தான் போயிருந்தேன். நிறையா ஃப்ரைட் சிக்கன் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. நைட் லேட் ஆகிட்டதுனால என்ன சாப்பிட்லாம், ஃப்ரைட் சிக்கன் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பா எப்படியும் நாங்கள் சாப்பிட்றத கேட்பா. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் அதை கூட 1-2 கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடவே ஒரு சீஸி சாண்ட்விச். சீஸ் சாண்ட்விச் அருவி பேக்கரியில் சாப்பிட்ருந்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நிறைய சீஸ் லோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆர்டர் பண்ணோம். பட் இதில் சீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சாண்ட்விச்சுக்கு மைனஸ் கொடுத்துருந்தாங்க. மைனஸ் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஸ்வீட் ஆட் பண்ணியிருப்பாங்க போல். பெருசாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல. அந்த ஷாப்லேயே சொல்லிட்டே வந்துட்டேன் நான், மைனஸ் சுத்தமாக டேஸ்ட் நல்லா இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஒன்று ஆர்டர் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் பாஸ்தா ஃபுல்லாக சாப்பிட முடியல. 2 பேரும் ஷேர் பண்ணாலுமே ஃபுல்லாக முடிக்க முடியல. பட் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. கடைசியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாஸ்தா மீதி இருந்ததை பார்சல் பண்ணி வாங்கிக்கிட்டு அப்படியே பையன்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.